எப்படியோ ஒரு வழியாக பாண்டிச்சேரி டிராஃபிக்லேருந்து தப்பிச்சு சென்னை வந்து சேர்ந்தாச்சு. பாண்டிச்சேரி ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. டிராஃபிக் அவ்வளோ மோசமாக இருக்குது. சிம்பிளாக பக்கத்தில் போகணுன்னா கூட ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது, ஈவன் இன் 2 வீலர் கூட. ஆனால் இந்த அளவுக்கு பாண்டிச்சேரி மோசமாக ஆனதே கிடையாது. இன்னும் ஸ்கூல்லாம் ஓப்பனான சிச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கும். டூரிஸ்ட் யாராவது வரீங்க பாண்டிச்சேரிக்குன்னா சேஃபாக வந்து போங்க. பிகாஸ் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது இப்போ பாண்டிச்சேரியில். வெளியே போனாலே ஒரு 1 or 2 பார்க்காம வீடு வந்து சேர முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே இந்த க்ளீனிங் ப்ராசஸ் தான் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பிஸ்கெட்ஸ் வச்சுட்டு போயினா எல்லாம் சாஃப்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி டாக் ஃபீட் ஏரியாவில் போய் போட்டுட்டு வந்தான். மாடிக்கு போய் எல்லாத்தையும் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் அம்மா வேறு கொஞ்சம் திங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி எங்கள் அத்தை கொடுத்த திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருந்துதான். அங்கே போயிட்டு தானே இங்கே போனேன், அதனால் எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ணி எடுத்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். கேர்ள் சைல்ட்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் எங்கள் டேடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அம்மாவுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த பாய் பேபிஸ் வச்சுருக்கப்ப அம்மாவுக்கு அது மட்டும்தான் தெரியும். பசங்க எல்லாத்துக்கும் நம்மளே சுற்றி வருவாங்க. அது ஒரு வகையான ஸ்வீட் டார்ச்சர் தான். சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க வயசு அப்படி, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அவங்க தனி உலகத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போதே என்ஜாய் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிறேன். அவன் நிறைய நன்னாரி கொடுப்பான். அம்மா அதுதான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டேன். எங்கள் வ்ளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே வித் அஸ். தேங்க்ஸ்.